Hello student, welcome to my class. இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் என்ன பார்க்கறோம்னா chapter 1ல ஃபங்க்ஷன்ல இன்டர்ஃபேஸ் வெர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படினா இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படினு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இன்டர்ஃபேஸ் இஸ் a set of action that can object can do. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லைட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் தான் தெரியும், பட் அது உள்ள என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க இன்டர்ஃபேஸ்ன்றது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னா போதும், பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அந்த இன்டர்ஃபேஸை வச்சு என்னென்ன ஒர்க் அது என்னென்னலாம் டிசைன் பண்ணலாம், உள்ள என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணிருப்போம் அப்படின்றது பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கார் டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரோட ஒர்க் இன்டர்னல் ஒர்க்கிங் பத்தி தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா வந்து இந்த கார் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரஸ் ஆக்சிலேட்டர். சோ இது வந்து உள்ள வந்து எழுதியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு வெளியே வந்து அந்த ஆக்சிலேட்டர் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். சோ அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு டிரைவருக்கு வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். சோ பட் உள்ள வந்து ஆக்சிலேட்டருக்குள்ள நிறைய வந்து கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க, உள்ள ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன். அதே மாதிரிதான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து அந்த ஒயர் வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிருக்கணும். அதை பத்தினா நமக்கு நாலேஜ் தேவையில்லை. பட் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணா லைட் எரியும், ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆகும், அவ்வளவுதான். சோ இதுதான் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். இப்போ C++லயே நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா விர்ச்சுவல் ஸ்ட்ரிங் கிளாஸ் ஐன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப அதுல வந்து கெட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிருக்கோம். பட் அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா அந்த கிளாஸ் B வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு வந்து இன்னொரு வந்து கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். அதுல என்னன்னா அந்த கெட் நேம் என்ன பண்ணும் அப்படின்றத எழுதுறோம். இப்போ ரிட்டர்ன் GFG. சோ அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்ன பண்றோம்னா கிளாஸ் ன்னு வச்சு அது பேஸ்ட் ஆன் அந்த ஐன்ற கிளாஸ் வழியா என்ன பண்றோம்னா அது என்ன பண்ணணும் அது வந்து வேற எதாவது டிஸ்பிளே பண்றோம். சோ அப்ப ரிட்டர்ன் பண்ணி எடுக்கல என்ன ஆகும்னா அந்த கெட் நேம்ன்றது இந்த C பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் அப்படின்றது டிஸ்பிளே பண்ணும். B பாயிண்ட் பண்ணோம்னா GFG அப்படின்றது டிஸ்பிளே பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ ரெண்டு தான் டிஸ்பிளே பண்ணும். அதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம். சோ இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன் வாட் an object can do but won't actually do it. அது ஆக்சுவலா என்ன பண்ணுன்றது நமக்கு தேவையில்லை. பட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் த இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுப்போம் உள்ள. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் சொன்னோம் இல்லையா, இப்ப மேல வந்து இன்டர்ஃபேஸ்னா ஆன் ஆஃப் ஓகே. பட் இம்ப்ளிமெண்ட் உள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஓபன் பண்ணி இந்த அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இதை ஆன் பண்ணா இந்த ஒயர் வந்து இதுல இருந்து கனெக்ட் பண்ணணும், இந்த லைட் வரணும் அப்படின்னு. பட் நமக்கு அந்த நாலேஜ் தேவையில்லை. அதான் சொல்றாங்க இன்டர்ஃபேஸ்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டிசைன் பண்றது, இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது அந்த ஆப்ஜெக்ட வச்சு அந்த டிசைன் பண்ணது வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்றத சொல்றதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சாப்டர் 2 வந்து பார்க்கலாம்.